ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி சுவையாக சிக்கன் குழம்பு பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நல்ல சுவையான சிக்கன் குழம்பு எப்படி குக்கரில் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பதிவு. அதுக்காக குக்கர் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய் இதை எடுத்து போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக சீனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதோட விழுதியும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 1.5 தக்காளி இல்லை ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கப்புறம் புதினா இலை போடுங்க. புதினா இலை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் போடுறோம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் பவுடர். ஓகே, சிக்கன் பவுடர் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குறதா இருந்தாலும் பரவாயில்ல. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 செகண்ட் இல்லை 2 மினிட் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், பொடியில் உள்ளதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை போட்டு இது மாதிரி இலக்கிட்டு சிக்கனையும் இதே மாதிரி ஒரு 5 மினிட் மூடி போட்டு நார்மலாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போடுங்க. இப்போ நான் போடுற பொடி என்னென்னா, அதாவது ஜீரகம், பெருஞ்சீரகம் ப்ளஸ் நம்மளோட பெப்பர். ஓகே, அதை வறுத்து பொடிச்சு வச்ச பொடி நம்ம வச்சுருப்போம். அந்த பொடியை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நார்மலாக சின்னதாக கொதி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் வைங்க, போதும். விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட இலையை நல்லா பொடியாக நறுக்கி அதில் தூவிட்டு இப்போ நம்ம இதுக்கு வரவிட போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணுற அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்ல ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை எடுத்து சிக்கன் குழம்புல நீங்கள் ஊற்றிடுங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 to 10 மினிட்ல அப்படியே என்ன ஆயிரும்னா நல்லா கட்டி ஆயிரும். வெரி டேஸ்டியாக இருக்கும். உங்கள் சாப்பாடு எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, எல்லா இதுக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.